கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்ன ஒரு மேட்ச்சுங்க. ஐபிஎல்ல இந்த 2 டீம் மோதும்போதெல்லாம் செமையா இருந்திருக்கு. அதுலயும் லாஸ்ட் இயர் வந்துட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ ஹைதராபாத் வந்துட்டு போன தடவையும் வின் பண்ணாங்க. இந்த தடவையும் வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பால்ல. ஸோ போன தடவை சந்தீப் சர்மா கடைசி பால் போட்டுருவாரு. ஸோ ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பெவிலியன் போற டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் நோ பால்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பாலை 6 அடிச்சு செமையா வந்துட்டு அந்த கேமை வின் பண்ணிடுவாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இந்த மேட்ச்ல என்னாச்சு அப்படின்னா ஃபைனல் பால் வரைக்கும் போச்சு. ஆர்ஆருடைய இரண்டாவது தோல்வி இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ எங்க மேட்சை தோத்தாங்க. ஸோ மேலுமே ரொம்ப குரூசியலான ஒரு தோல்வியா. ஸோ இதனால என்ன நடக்க போகுது பாயிண்ட் டேபிள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ராஜஸ்தான் இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10-9 அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்தில் கியூ அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கேம் விளாண்டா கண்டிப்பாக போட்டுருவாங்கன்னு சுச்சுவேஷன். ஆனால் இந்த கேம் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆரம்பத்தில் 2 டீமுக்குமே பவர் பிளேல விக்கெட்ஸ் அப்படிங்கிறது போச்சு. பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நித்தீஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா பிரிச்சு வீசிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் அவங்க 2 பேருனால தான் பார்த்தோம் அப்படின்னா 200 அப்படிங்கிற மேசிவ் டோட்டல் வந்துச்சு. ஸோ மறக்கக்கூடாது 201. நான் ஏன் இந்த 1 அப்படிங்கிற அழுத்தி சொல்றேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குரூசியலான விஷயம் அந்த 1 தான். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல 202 டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் கிளம்பிருந்தாங்க. ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இன்னிங்ஸ் செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏர்லியாவே விக்கெட் விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சஞ்சய் சாம்சன். ஸோ இது தொடர்ந்து ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக் உண்மையாலுமே மெச்சூர்டான இன்னிங்ஸ் சொல்லணும். 2 பேர்கிட்ட இருந்த 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணாங்க. ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் எக்ஸலண்டான ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு செம்மையான 79 77 அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆனாங்க இல்லையா. ஸோ அதுல எல்லாருமே வந்துட்டு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஹர்திக் பாண்டியா டக்கு, தூபே டக்கு. ஸோ ரோஹித் சர்மா 1 ரன் 5 ரன்னுங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. சந்தீப் சர்மா பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் சர்மால யுஸ்வேந்தர் சகர் எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாம ஹர்தீப் சிங் அவரும் எக்ஸ்பென்சிவ். ஸோ வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆன எல்லாருமே வந்துட்டு கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதா வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஸோ இதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ஆருடைய பேட்டிங் யூனிட் மிடில் ஆர்டர் இன்னைக்கு டெஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹெட்மயர் ஜுரேல் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஃபைனலா பவுல் அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா முடிச்சு வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். செம்மையா ஆடினாருங்க. ஸோ சென்சிபிள் பேட்டிங்கும் பார்த்தோம். அப்படியே அந்த எலகெண்டா டச் வச்சுட்டு ஓடுறதாகட்டும். ஸோ இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா எல்லாமே பண்ணியும் ஸோ ஃபைனல் பால்ல பார்த்தோம் அப்படின்னா 2 ரன் வேணும். ஒரு பாலுக்கு 2 ரன். அந்த சமயத்துல பால் கையில வச்சிருந்தது யாரு அப்படின்னா புவி. செம்மையான பவுலர், நட்சத்திர பவுலர். ஸோ இந்த சமயத்துல இந்தியன் டீம்ல இடம் கிடைக்கலனாலும் என்னைக்குமே ராஜா அப்படின்னு காமிக்கக்கூடிய பவுலர். இன்னைக்கு 3 விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. 40 ரன் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் ஸோ ஃபைனல் ஓவர் சும்மா தங்க மாதிரி போட்டாருங்க ஒவ்வொரு பாலையும். ஸோ ஃபைனல் பால் அப்படியே எல்பிடபிள்யூக்கு போய் 1 ரன் வித்தியாசத்துல ஹைதராபாத் ஜெயிக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. தொடர் தோல்விகள் இருந்து ஹைதராபாத் மீண்டும் மேல போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ செம்மையான ஒரு மேட்ச், ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்சா இருந்தது. ஸோ ஹைதராபாத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.